ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. ஏற்கனவே இதனுடைய முதல் பாகத்தை நான் பேசியிருக்கிறேன். 2ஆம் பாகத்தை கேட்க அன்பாக கேட்கிறேன். நாளின் செய்தி என்னவென்றால், த ஒர்க் ஆஃப் த லிட்டில் ஆண்ட், அந்த சிறிய எறும்பினுடைய மிகப்பெரிய வேலைகள். இதை குறித்து முதல் பகுதியில் சொல்லியிருக்கிறேன். அது அன்பினால் கிரியை செய்கிறது. அது கட்டாயத்தால் அல்ல, இட் ஒர்க் இன் லவ், அன்பினாலே. இரண்டாவது, அது அடுத்தவருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த எறும்புக்கு யாரும் கட்டளை கொடுப்பதில்லை, இதை செய் யாரும் சொல்வதில்லை. அது இன்னொரு தன்னுடைய சக எறும்புக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது. இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ரோமர் 15:1 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அந்த எறும்பு பலவீனம்தான், ஆனால் பலவீனமான அந்த ஒரு எறும்பு அடுத்த பலவீனமான எறும்பை தாங்குகிறது. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பலமுள்ளவர்களாகிய நாம். இன்னைக்கு நாம் சொல்லுகிறோம் we are very strong. ஒவ்வொருவரும் ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில ஜபத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில உபவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிலர் வசனத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிலர் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிலர் நன்மை செய்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிலருக்கு அந்த கொடுக்கும் சுவாதிகமா இருக்கும். they give. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப பலமுள்ளா இருப்பாங்க. இந்த ஊழியர்களை கூட பாருங்க, எல்லா ஊழியர்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை. சிலருக்கு நிர்வாக திறமை, சிலருக்கு ஆர்கனைசிங், அதை ஒழுங்குபடுத்தும் திறமை, ஒன்றை சிறப்பாய் செய்யும் திறமை, அடுத்தவர்களை இணைக்கும் திறமை. ஒவ்வொருக்கும் ஒரு திறமை இருக்குது. அதனால யாரையும் குறைவாக இடைப்பட வேண்டாம். சிலருக்கு நல்ல நடத்தும் திறமை. சிலரை பார்த்திருக்கிறேன், அவர் எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கும், நேர்த்தியா இருக்கும். அது அவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பலமுள்ளவளாகிய நீங்கள் உங்களுக்கே பிரியமாய் நடவாமல் அடுத்தவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. அது இயல்பாவே அப்படி சுபாவங்கள் உண்டு. வெரி ஸ்லோ, அவர்களுக்கு கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட மக்களுக்கு திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவருடைய பலவீனங்களை தாங்குங்கள். நான் பலமுறை அநேகரை இந்த கொரிய தேசத்துக்கு நான் அழைத்து சென்றிருக்கிறேன். இந்த லாபம் கிடையாது. அவர்கள் அந்த கொரிய தேசத்தை பார்க்க, ஜெபிக்க, இந்த ஜெபாவை பெற்றுக்கொள்ள நூற்றுக்கணக்கான ஊழியர்களை நான் கொண்டு போயிருக்கிறேன். நேற்று தான் அங்கிருந்து வந்தேன். அப்போ என்னன்னா, ஒரு பாஸ்டர் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாரு, ஒரு பாஸ்டர் ரொம்ப ஸ்லோவா இருப்பார். அது ரொம்ப கடினம். அந்த ஒரு ஏறக்குறைய 23 பேருக்கு மேலாக அவளை ஒன்றிணைத்து அவர்களை கொண்டு வருவது மிக கடினம். இது தலைவர்களுக்கு தெரியும், அது ஆசிரியர்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைகளை டூர் கூட்டு போறாங்க. ஒரு பையன் ரொம்ப ஸ்லோவா இருப்பான், ஒரு பையன் ரொம்ப ஸ்பீடா இருப்பான். வேதம் என்ன சொல்றது சொன்னால், அடுத்தவருடைய பலவீனங்களை நீங்கள் பலமுள்ளவர்கள், ஆனால் பலமுள்ள நீங்கள் அடுத்தவருடைய பலவீனங்களை இதுதான் எறும்பு செய்கிறது. they are always helpful. இன்றைக்கு நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், 3வது குறிப்பு, அது ஒருமித்து தன் வேலையை செய்கிறது. அதுல பிரிவு இல்லை, அதுல ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. நம்ம தான் பாருங்க, அதாவது இந்த வேலை செய்வோம், ஆனா இசைவு இருக்காது. அதுல ஒரு பெருமை. there is no harmony in our job. நம்முடைய இதுல அதுக்கு நம்ம சொல்ற காரியம் என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உன் வேலை நீ பார், என் வேலை நான் பார்க்கிறேன். எறும்பு அப்படி சொல்றது இல்லை. இட் ஒர்க்ஸ் இன் ஹார்மனி, இசைவோடு. அதாவது அது பலவீனம்தான், ஆனால் அது பலமுள்ளதா இருக்கிறது. கொஞ்சம் சிந்தியுங்கள், அது பலமுள்ளதான், ஆனால் பலமுள்ள ஒன்று அநேகரை பலப்படுத்துகிறது. நீங்கள் இந்த எறும்பை பார்த்திருக்கலாம். ஒரு அதாவது ஒரு பொருளை அது எடுத்துக்கொண்டு போகிற அந்த வேகம், அந்த சிறப்பு, அந்த வே, அந்த வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பலவீனம், ஆனால் அதே வழியில் அது பலமுள்ளதா இருக்கிறது. 2வது குறிப்பு, ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு வேலை இருக்கிறது. வேலை இல்லை என்று சொல்லி எந்த எறும்பும் சும்மா இருக்கிறது. நீங்க பாத்தீங்களா, எந்த எறும்பும் தனியாவே இருக்காது, சேர்ந்தே இருக்கும். வீட்டில் ஒரு பொருளை போட்டு வச்சு பாருங்க, ஒரு எறும்பு தனியா இருக்காது. ஒரு இனிப்பான ஒரு பொருளை, அதாவது
அதனுடைய கருத்து என்னவென்றால் ஈச் as a job. எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு. ஆனால் அதுல யாருமே நான் முக்கியமானவன், நீ முக்கியமற்றவன் என்று சொல்லுவதில்லை. எவ்ரி ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். கவனிங்க, அதாவது எனக்கு கொஞ்சம் மதிப்பு, உனக்கு அதிக மதிப்பு. இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி கிடையாது. நீ திருச்சிவிலே பாருங்களேன், லெஸ் இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட், லெஸ் இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட். சிலர் முக்கியம், சிலர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாவிட்ட பரவாயில்ல, சிலருக்கு அதிக முக்கியம். இது அநேகருக்கு அந்த பொறாமை உண்டு பண்ணும். அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவரே பாட வைக்கிறார், அவருக்கே ஜெபம் தருகிறார், அவரையே அதிகமாக பயன்படுத்துகிறார். இல்லை, இந்த எறும்பின் வாழ்க்கையில நோ இம்பார்ட்டன்ட், நோ லெஸ் இம்பார்ட்டன்ட், நோ மோர் இம்பார்ட்டன்ட். எதுவுமே முக்கியம் குறைந்தது அல்ல, எது முக்கியம் வாய்ந்தது அல்ல, எதுவுமே அதிக முக்கியம் வாய்ந்ததும் அல்ல. முக்கியம், குறைவான முக்கியம், அதிக முக்கியம் அப்படி கிடையாது. எல்லாமே ஈக்குவலண்ட். இதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆவியானவர் நமக்கு நிலைப்பூட்டுகிறார். 1 கொரிந்தியர் 12:12. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து இருக்கிறார். அந்த வார்த்தையை சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். எல்லா அவயவங்களும் ஒரே வேலை செய்வதில்லை. கை செய்கிற வேலை வேறு, கால் செய்கிற வேலை வேறு, செவி செய்கிற வேலை வேறு, இந்த வாய் செய்கிற வேலை வேறு. கவனிங்கள், ஒவ்வொன்றும் தனித்தனி வேலை செய்கிறது. ஆனால் அதனுடைய வேலை தனியாக செய்கிறது. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை சபையில. நீங்கள் எந்த சபைக்கு போறீங்கன்னு தெரியாது. உங்க சபைக்கு நீங்க வேலை செய்றீங்களா? டிப்டாப்பா போறீங்க, டிப்டாப்பா வரீங்க. அந்த வசனம் சொல்கிறது, சரீரத்தின் அவயவங்கள் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த வார்த்தை அவயவங்கள் அநேகம் தான், ஆனா ஒன்றா இருக்கிறது. இன்றைக்கு ஒருமித்த கருத்து இல்லையே. அவர் செஞ்சா தப்பு, இவர் செஞ்சா ரைட்டு. கவனிகள், எல்லாருமே தவறு பண்றவங்க தான். திரு மிஸ்டேக் வி லேர்ன். தவறு செய்கிற என்பதனால அவனை தூக்கி எறிய வேண்டாம். அந்த பிரகாரமாகவே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். செய்தினுடைய கருத்து என்னவென்றால், they operate in harmony. காலகாலமா சபைக்கு வராங்க, ஒரு பயனும் கிடையாது. நேற்று வந்த நபர்கள் சபைக்கு பயன்படுகிறார்கள். அது பொறாமை, அடுத்தவளுக்கு அவரையே பயன்படுத்துகிறார். இல்லை, அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியா இருக்கிறார். அந்த பொறுப்பிலே அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். கவனியுங்கள், அந்த வசனத்தை நான் திரும்ப உங்களை நினைப்பூட்டுகிறேன். அந்த பிரகாரமாகவே யாரையும் உதாசீனம் செய்ய வேண்டாம். டோன்ட் டிஸ்பைஸ் எனிபடி. ஒருவரையும் உதாசீனம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு கிருபை இருக்குதா? நல்லது. அந்த கிருபை இல்லாதவரை அற்பமா என்ன வேண்டாம். உனக்கு அந்த கிருபை இல்லை, எனக்கு அந்த கிருபை இருக்குது. அது தேவன் தந்த கிருபை. நல்ல வளர்ச்சி பெற்ற நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனே எனக்கு தந்த கிருபையை அவனுக்கும் தார், எனக்கு தந்த கிருபையை சகோதரிக்கு தார், எனக்கு தந்த கிருபை அந்த நபருக்கு தார். அதுதான் பவுல் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் என்னை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன். அது எவ்வளவு பெரிய மேன்மையான எண்ணம். இன்றைக்கு யாருமே தன்னை போல மாற விரும்பல. நினைக்கிறாங்கன்னா, காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள் அல்ல. என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்லுவேன், அன்பானவர்களே, இதை கேட்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், எங்கள் மக்களுக்கு தெரியும், எல்லாரையும் உருவாக்க விரும்புகிறேன். என்னோட ஆலய ஆராதனையில ஒருவர் ஜபம், இன்னொருவர் ஆராதனை, இன்னொருவர் காணிக்கை பாடல், இன்னொரு காணிக்கைக்கு இன்னொரு ஜெபிப்பார். நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் செய்தி தருகிறேன், முடிவாக இன்னொரு ஜெபிப்பார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அந்த பிரகாரமாகவே ஹார்மனி. திரும்ப இதிலிருந்து ஹார்மோனியம் என்ற வார்த்தை வந்தது. ஹார்மனி என்ற வார்த்தை இருந்தால் ஹார்மோனியம். அதற்கு அடுத்த வார்த்தை 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனரானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே. அதை சற்று மாற்றி சொல்வேனேயானால், நாம் திருநெல்வேலி ஆனாலும், சென்னை ஆனாலும், அது கேரளா ஆனாலும், தமிழ்நாடு ஆனாலும், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அது பெங்களூர் ஆனாலும், வேற்று மாநிலம் ஆனாலும், அடிமைகள் ஆனாலும், சுயாதீனர் ஆனாலும், படித்தவன் ஆனாலும், படிக்காதவன் ஆனாலும், ஏழை ஆனாலும், பணக்காரன் ஆனாலும், அன்னைக்கு ஜாதி பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அடிமையானாலும் பெருமை வேண்டாம், எல்லாரும்
ஒரே ஆவியினாலே. அப்படிப்பட்ட சபைகள் ஒரு சில சபை இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சபையே அந்த ஊரை மையமாய் கொண்டுதான், அந்த இனத்தை மையமாய் கொண்டுதான், அந்த போதகரை மையமாய் கொண்டுதான். தேவைதான். ஆனால் அன்பானவர்களே, இனத்தை மையமாய் கொண்டு ஊரை மையமாய் கொண்டு சபை நடத்தப்படுமே, ஆனால் சபை அல்ல. வேதம் சொல்கிறது எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்தினாலே, தெரிந்த வசனம் தான், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அந்த ஒரே எல்லாரும் அந்த ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இது நம்புறாங்களா? இன்னைக்கு ஜாதி மறுப்பை பேசுகிற எல்லாருமே, ஜாதி மறுப்பை பேசுகிற எல்லாமே ஜாதி பார்க்கிறாங்க, மேடையில முழங்குகிறார்கள் ஜாதி மறுப்பு. ஆனால் சொந்த குடும்பத்துல பாருங்களேன், மகனுக்கு மகளுக்கு அதே ஜாதி, அதே ஊர், அதே இனம். ஆனால் பேசுவது என்னவோ ஜாதி மறுப்பு. ஆனால் அங்க வாய் மறுக்கிறது, ஆனால் உள்ளம் அதை மறுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே ஆவியானவர்கள தாகம் தீர்க்கப்பட்டோம். அந்த ஒரே ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். அந்த வசனம் கொஞ்சம் ஆழமா சிந்திய இந்த வார்த்தை. அந்த ஆவியானவர், இந்த தேவன், அவர் தான் இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். அவன் அந்த ஜாதியிலே பிறந்தது அவன் தவறு அல்ல, அந்த ஊரில் பிறந்து அவன் தவறு அல்ல. நீங்க அது பல காரணங்களை சொல்லலாம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன் புள்ளையை மாற்ற முடியுமோ? அன்பானவர்களே, நீங்கள் சொல்லுகிற அதாவது வசனங்களை உங்களுக்கு சாதகமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ எல்லாம் சொல்ல, நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், என் மனைவி இன்னொரு ஜாதி, நான் ஒரு ஜாதி, எனக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் வித்தியாசமான ஜாதியிலே நான் திருமணம் செய்திருக்கிறேன். அதாவது நான் பெரிய சாதனையாளன்னு சொல்ல விரும்பவில்லை. ஒரே ஆவியினாலே, ஒரே தேவனாலே, ஒரே ரத்தத்தினாலே. அப்படியானால் யோசித்து பாருங்க, அங்கே ஜாதி இல்லையே. திரும்ப நான் சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருமே ஜாதியை மையமாய் கொண்டுதான் ஊழியம் செய்கிறார்கள். எல்லாருமே அதற்கென்று ஒரு கூட்டம் போகிறது. ஏன்னா அது பிரசங்கியார் அந்த ஊர், எனவே அந்த ஊரார் அந்த கூட்டத்துக்கு போறாங்க. அது ஏற்புடையதா இல்லை என்ற வார்த்தை வரவில்லை. நீங்களே அதை முடித்துக் கொள்ளும். ஒரே ஆவியினாலே, ஒரே தேவனாலே, ஒரே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், தாகம் தீர்க்கப்பட்டோம். எனவேதான் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், ஆப்பரேட் இன் ஹார்மனி. சில ஊழியங்கள் அப்படி இருக்கிறது. ஜாதி பார்ப்பதில்லை, இனம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பையாகவே அவர்கள் தான் இன்றைக்கு சாதனையாளர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, நீங்க ஜாதி மறுப்பை பேசுறீங்க, உங்க குடும்பத்துல வேற்று ஜாதி இருக்கிறதா? சரி, யோசித்து பாருங்கள். வேற்று இனம் இருக்கிறதா? வேற்று ஊர் இருக்கிறதா? அதே ஊர், அதே இனம், எல்லாமே அதை சார்ந்ததுதான். அப்படின்னா இந்த வசனம் தவறு. அந்த 1 கொரிந்தியர் 12:13 தவறு. யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அவருக்கு ஒரு ரத்தம், எனக்கு ஒரு ரத்தம் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தம். அவருக்கு ஒரு அபிஷேகம், எனக்கு ஒரு அபிஷேகம் அல்ல. சேம் அனாயிண்டிங், சேம் பேப்டிசம், சேம் சால்வேஷன். அந்த ஒரே அப்பதான் பானம் பண்றோம், திருவிருந்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, செவியானால் மோப்பம் எங்கே? இந்த செவிக்கு என்னது அர்த்தம்? கேட்பதற்காக தான் செவி, பார்ப்பதற்காக தான் கண், மோப்பம் பிடிக்கத்தான் இந்த மூக்கு. அப்படியானால் இது வேலை செய்யலைன்னா இன்னைக்கு அநேகருடைய பெற்றோர்கள் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உங்க பையனை ஊழியன் பயன்படுத்த வேண்டுமானால் உங்க பையன் என்ன பண்றான் சபையில? புரியுதா உங்களுக்கு? உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புறீங்க, நல்லது, உங்கள் விருப்பம் நல்லது. ஆனால் சபைக்கு எந்த நீங்க பயன்படுறீங்க? மைக் மேல பாடுறது பெரிய ஊழியம் இல்லை. இன்னைக்கா சபையில சின்ன ஊழியம் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு வேத பாட்டத்துக்கு போயிருக்கிறீங்களா? ஒரு ஜபத்துக்கு போயிருக்கிறீங்களா? ஆனாலும் உங்கள் ஆசை என்ன? என் பிள்ளை மேடையில பாடணும், என் பிள்ளை மைக்ல பாடணும், அது யூடியூப்ல வெளியே வரணும். அந்த ஆசை நல்லது. ஆசைக்கு ஒரு அர்த்தம் தேவை. வேதம் சொல்கிறது, அந்த வார்த்தை நல்லா கேட்கிறேன், செவி எங்கே? ஒரு கேள்விக்குறி. பாருங்கள் திரையில, செவி எங்கே? அடுத்த வார்த்தை, அது முழுவதும் செவி ஆனால் மோப்பம் எங்கே? ஒரு கேள்விக்குறி. இந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் சொல்ல வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அதை நான் முதல் வார்த்தை கடைசி வார்த்தையும் நான் சொல்ல, தேவன் வைத்தார். ஒரு சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களே, நீங்க விரும்பிய சபைக்குள் நீங்க இல்லை.
தேவன் உங்களை விரும்பினார். சென்னையில் ஏராளமான சபை, இருக்கிற கிராமத்தில் ஏராளமான சபைகள். நான் வட சென்னையில் இருக்கிறேன். தடிக்க விழுந்தார் சபைகள். இன்றைக்கு தடிக்க விழுந்தார். எஸ்பெஷலி வியாசார்பாடி இடத்துல நூற்றுக்கணக்கான சபைகள், தெருவெல்லாம் சபை. நல்லதுதான். திருமறை சொல்லுகிறது, தேவன் அவருடைய சித்தத்தின்படி. என் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் இன்னொரு சபைக்கு போறார், அது அவருக்கு பிடிக்குது. எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு வயசான தாய் இன்னொரு சபைக்கு போறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது. ஒரு நாள் அவனை இங்க வான்னு சொன்னதே இல்லை. ஏனென்றால் தேவன் அவர்களை அங்கே வைத்தார். தேவன் அவருடைய சித்தத்தின்படி. அந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை போடி நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். உங்க பேரை போட்டுங்க. தேவன் உங்க பேரை உங்களை சித்தத்தின்படி சபையில வச்சார். அப்போ வெளியே கொண்டு வரணும்னு அவர் தான் கொண்டு வரணும். சின்னமான வருத்தம், என் பையனுக்கு பொண்ணு பார்க்கல, என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கல, அவர் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். இதெல்லாம் சின்ன சின்ன வருத்தங்கள். என் வீட்டுக்கு ஜோம் பண்ணல, எனக்கு ஒரு சோத்துல சொல்லலை. கவனிங்கள். அப்ப தேவன் வைத்த நோக்கம் இங்கே. தேவன் உங்களை வைத்திருப்பாரானால் தேவன் தான் வெளியே கொண்டு வரணும். டோன்ட் கம் யுவர் செல்ஃப். நீங்களாக சபைக்கு வர வேண்டாம். அது இன்னும் உங்களை உன்னை சொல்ல விரும்புகிறேன். நீ உலகத்துல எந்த சபைக்கு போனாலும் இதே பிரச்சனை தான். எந்த ஊழியனும் பூரணமானவன் அல்ல, என்னை உட்பட. ஆனால் என்னவென்றால் தேவன் வைத்தார், இருங்கள். உங்களை வெளியே கொண்டு வர வேண்டுமானால் அவரை வெளியே கொண்டு வருவார். ஒரு ஸ்தாபனத்துல ஒரு ஊழியரோடு 16 ஆண்டுகள் இருந்தேன். என்னோட அழைப்பு தெரியும், என்னோட அபிஷேகம் தெரியும், எனக்கு இருக்கிற கிருபைகள் தெரியும். ஆனால் வெளியே வர விரும்பவில்லை. பயம். அதாவது இங்க சொதப்பிடுவோமோ, இல்லை விட்டு தேவ சித்தத்தை விட்டு விலகிடுவோமோ, தேவன் நம்மளை விட்டு, நம்ம அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடுமோ, தேவன் நோக்கம் போயிடுமோ. 16 ஆண்டுகள் ஜெபித்தேன். எனக்கு தெரியும். அதுக்கு சாட்சி இந்த ராயபுரம் கடல் கரை, அந்த பாறையில அமர்ந்து ஜெபிப்பேன். ஜெபிப்ப வாய்ப்பு இல்லை. இந்து குடும்பம், ஆலயம், எப்பவுமே ஜெபிக்க முடியாது. அந்த ராயபுரம் கடற்கரையில அந்த மணல், அந்த பாறைகள் மேல் உட்கார்ந்து ஜெபித்திருக்கிறேன். சில நேரங்கள்ல அந்த மாதா கோயில் படிக்கட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பிராட்வேல அங்கேதான் குடியிருந்தேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, நானா வெளியே வர விரும்புறேன். ஒரு நாள் தேவனோடு பேசினார், திட்டவட்டமா பேசினார். டிஜிஎஸ் அவர்கள் மூலமாய் ஒரே வார்த்தையை பல பேர் பேசினார்கள். ஒரே வார்த்தை, ஒரே சத்தியம், ஒரே வசனம். அந்த தேவனுடைய வெளிப்பாடு 3 வித்தியாசமான மாணவர்கள். ஒருவர் ஒரு பள்ளி ஆசிரியை, ஒரு பள்ளியிலே ஆசிரியர் வேலை பண்ற ஒரு அம்மா. அடுத்து என்னுடைய நண்பர் ஒருவர், அவரும் ஊழியக்காரர்கள்ல படித்து முடித்திருக்கார். அப்பதான் கல்லூரி படிப்பு அவர் ஒரு நாள் இந்த வார்த்தையை சொன்னார். அடுத்து தேவ மனிதர் டிஜிஎஸ் அவர்கள். 3 வித்தியாசமானவர்கள். ஒருவர் இதுல அவர்தான் ஊழியக்காரர், மற்ற 2 பேர் ஊழியக்காரர்கள் அல்ல. ஒரு ஆசிரியை, ஒரு சக நண்பர், என்னை விட ஒரு 3-4 வயது மூத்தவர் அவர். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வைத்தார். அவர் வைத்திருப்பாரானால் டோன்ட் கம் அவுட். மனப்பிரச்சனை இருக்கலாம், அடுத்தவங்களோட ஒத்துப்போக, சக விசுவாசம் உங்களுக்கு சரியான ஒரு புரிந்துகொள் இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொல்கிறார், அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சபையிலே வைத்தார். முதல் வார்த்தை, தேவன் வைத்தார். எப்படி வைத்தார்? அவருடைய சித்தத்தின்படி வைத்தார். இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே 4 கேள்வி இருக்குது. சரீரம் எங்கே? 17ஆம் வசனம். மோப்பம் எங்கே? 17ஆம் வசனம். 19ல சரீரம் எங்கே? திருப்பி அதே வார்த்தை 20ல சரீரம் எங்கே? இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வார்த்தை கேள்வி பலமுறை எங்கே எங்கே. ஒரு சின்ன கேள்வி, வேர் ஆர் யூ மை டியர் பிரதர்? நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க விருப்பம் அங்க இருக்கணும், ஆனா தேவ விருப்பம் எங்க இருக்கணும்? அன்பானவர்களே, ஒன்றை சொல்வேனா, மிகைப்படுத்தல் இல்லை. பல தேசங்களிலே ஊழியனாய் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு. நான் நேற்று வரை கொரிய தேசத்துல இருந்தேன். கொரிய தேசத்துல காலையும் மாலையும் அநேக சபைகள்ல பேசினேன். அந்த மிகப்பெரிய சபையின் போதகர் சொன்னார், நீ இங்கே இருந்து ஊழியம் செய்ய அப்படின்னு. நல்ல தேசம், அன்பான ஜனங்கள், நல்ல சூழ்நிலைகள்.
காலை முதல் இரவு நேரம் வரை ஜெபம். 5 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெபம் இரவு 11 மணிக்கு போகிறது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஆராதனை. காலை 5 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை, 2 மணிக்கு ஒரு ஆராதனை, இரவு 7 மணிக்கு ஒரு நாளைக்கு 4 ஆராதனை நடக்குது. சில ஆராதனை நான் பேசினேன். காலையில பேசுவேன், இல்லை என்றால் பகல் கூட்டத்தில் பேசுவேன், இல்லாட்டி இரவு கூட்டத்தில் பேசுவேன். ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுவேன். ஒரு நாளைக்கு 4 ஆராதனை நடக்குது, தொடர்ந்து நடக்குது. 365 நாள் நடக்குது. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். பிரம்மாண்டமா இருக்குது. அங்கே கூடியிருக்கிறாள் அப்போஸ்தலர் கூடுகையை போல ஒருமித்து. அந்த போதரும் அங்கே இருக்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிடுறாங்க. அந்த ஈவன் பாஸ்டர்ஸ் கூட. அது ஒரு வேதம பள்ளி, ஒரு உலக, அதாவது ஸ்கூல், அது செக்குலர் ஸ்கூல், அது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு வேதாம கல்லூரி, அங்க இருக்கிற ஊழியர்கள் பயிற்சி முகாம், அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய காம்பவுண்ட். 4 ஆறு நடக்குது ஒரு நாளைக்கு. அங்கே தங்கி இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள், அழைப்புகள். 17 முறை தேவன் அங்கே கொண்டு வந்தார். அன்பானவர்களே, ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், தேவன் இங்கே வைத்திருக்கிறார். இந்த இந்தியாவிலே, இந்த சென்னை பட்டணத்துல, நான் இருக்கிற இந்த வட சென்னையில என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்காக நான் பெருமைப்படுகிறேன். போராட்டங்கள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம், பாடுகள் அதிகம், ஜனங்களுக்கு புரிய வைப்பது ரொம்ப அதிகம். வட சென்னை ஊழியத்துல புரிய வைப்பு அதிகமா படித்தவர்கள் மிக குறைவுங்க இருக்கிறாங்க. ஆனா மற்ற இடங்களை போல அல்ல. அதிகமான தொழில் சார்ந்த மக்கள், தொழிலாளர் வர்க்கங்கள் அதிகமா இங்கே வட சென்னை இருக்கிறது. அங்கேயும் பிரமாண்டமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஓவன் ராபர்ட்ஸ் இங்கேதான் ஊழியர். சென்னை எவ்வளவு பிரமாண்டமான ஊழியர்கள் கத்தர் எழுப்பியிருக்கிறார். ஸ்தாபன தலைவர்களை கத்தர் எழுப்பியிருக்கிறார். அதாவது தேவன் வைத்தால் எல்லாரும் செய்வார். இப்படி சொல்லுவாங்க, God's ministry done in God's pattern will have God's provision. The Lord's ministry done in God's pattern will have the Lord's provision. தேவ ஊழியத்தை அவர் வைத்தறிந்து செய்தால் தேவைகளை தேடி தருவார், சிறப்பாய் தருவார். அந்த எறும்புகள் ஒருமித்து வேலை செய்கிறது. நீங்கள் எப்படி, காரியங்கள் எப்படி? ஒருவேளை திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு the Lord has given a lot of potential, பயங்கரமான திறமைகள். அந்த திறமையை நன்றி சொல்லுங்க. இல்லாதவர்களுக்காக ஜெபியுங்கள். சொல்லுங்க, இது இப்படி பண்ண நல்லா இருக்கும், இப்படி பண்ண நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். புரியுது உங்களுக்கு? ஞான சோன்யம், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ பைத்தியம், சொன்னா உனக்கு புரியாது. இல்லை, யோசித்து பாருங்கள். நான் அடிக்கடி இப்படிதான் நினைக்கிறது. எனக்கு மேலே உள்ளவர் கோடி, என்னை விட சிறப்பாய் பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் பேச தெரியலன்னா அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட கிருபை. அவர் வேற ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். ஆராதனையிலையோ, ஜெபத்திலேயோ, தனிநபர் ஊழியத்திலேயோ. என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் என் நண்பர், என்னுடைய பள்ளி மாணவர். நானும் அவரும் 8ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாய் படித்தோம். நான் 11ஆம் வகுப்பு படிக்க போகும்போதுதான் எனக்கு அவர் இயேசுவை பற்றி சொன்னார். ஆனால் ஒரு சிறந்த பிரசங்கியார் அல்ல. அவர் எந்த கூட்டத்திலும் பேசி நான் பார்த்ததே இல்லை. இந்த கன்வென்ஷன்ல அவர் பேசினதில்லை. எந்த நாட்டுக்கும் அவர் போனதில்லை. ஒரே ஒரு முறை என்னோட கூட அவரை கொரியா கூட்டிக் கொண்டு போனேன். ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஊழியம் பண்றார். யாருக்கும் அவருக்கு தெரியும் தெரியாது. அந்த அளவுக்கு பிரபலமானவர் அல்ல. ஆனால் யோசித்து பாருங்கள், அவர் கொடுக்கப்பட்ட கிருபை என்னவென்றால் என்னை போன்ற உருவாக்கினார். நான் வளர்ந்த ஹென்றி ஜோசப் கடைசி அவரை சந்திக்கும் போது சொன்னார், அவர் ஒரு மெகா சபையின் போதகர் அல்ல. அவர் சபையில குறைந்த மக்கள் தான் இருந்தாங்க, அவர் போதகர் சபையில. ஆனால் ஒன்றை அவர் சொன்னார், அவர் மரிக்கும் சில நாட்களுக்கு முன்பாக, எனக்கு ஒரு மெகா சபையின் அழைப்பு இல்லை. என் பேரை சொல்லி ஸ்டீவன், எனக்கு மெகா சபையின் போதகர் அழைப்பு, ஆனா உன்னை போன்ற அநேகரை உருவாக்க நினையாதான் என்னை பெரிய அழைப்பு. அவர்கிட்ட உருவாக்கப்பட்டவர் ஜோசப் பாலச்சந்திரன், ஓவன் ராபர்ட்ஸ், தயானந்தம், இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். சில ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள், பெங்களூர் இருக்கிற பாஸ்டர் ஜாக்சன் அவர்கள், பிரான்சிஸ் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஊழியம் செய்கிறார். 200 சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். திருவள்ளூர் இருக்கிற பாஸ்டர் தங்கச்சன் அவர்கள், இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழியர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பட் எல்லாம் ஒரே வேலை செய்ய முடியாது. யார் அற்பமா என்னாதுங்க. ஒரு மெகா சபையின் போதகர் இல்லை என்பதனாலே
அவர் அற்பமா என வேண்டாம். மெகா சபையின் போல உருவாக்குகிற கிருபை அவர்கிட்ட இருந்திருக்கும். இன்றைக்கு இருக்கிற மெகா சபையின் போதர்களை உருவாக்கினவர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள், பசுந்தரம் அவர்கள். நீங்க நிறைய மெகா சபை இருக்குது, ஆனா அவர் மெகா சபையின் போதர் அல்ல, பசுந்தரம் அவர்கள். ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது ஒற்றுமையில் நீங்கள் ஒன்றாயிருங்கள். There will be some variations இருக்கலாம், எல்லாருக்கும் வேரியேஷன் இருக்கும். உங்களை மாதிரி இன்னொரு பேச முடியாது. அநேகரை பார்த்திருக்கிறேன், அதிகமாக இந்த வசனத்தை பேசுகிற கிருபை சில பேருக்கு இல்லை, பட் பீப்புள் ஆர் தேர். வசனத்தை அதிகமாக பேசுகிற கிருபை பெற்றிருக்கிறாங்க, பட் பீப்புள் ஆர் நாட் தேர். இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள நினைக்கிறேன். வசனமே பேச தெரியாது அவருக்கு, வசனம் பேச மாட்டார், ஆனால் ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலர் ஆழமாய் அதற்கான ஆயத்தத்தோடு பேச இருக்கிறாங்க. அந்த நித்தியத்தில் 2 பேருக்கும் ஒரே பலன் தான். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, எல்லாமே அவருக்காக செய்கிறோம். சிறிய சபையோ பெரிய சபையோ, அது மியூசிக் கான்சர்ட்டோ கருத்தரங்கோ ஜபக்கூட்டமோ, இட்ஸ் எவ்ரிதிங் ஆல் அபவுட் இட். ஒரு சின்ன வீட்டு கூட்டம் அவருக்காகத்தானே. ஒரு மிகப்பெரிய விடுதலை அற்புத சுகமளிக்கும் கூட்டம் அவருக்காகத்தான். நீ அதை கவனிக்க வேண்டும். இட் இஸ் ஆல் அபவுட் இட், எல்லாம் அவருக்காக. ஸோ அவருக்காக சின்ன வேலை பண்ணாலும் பெரிய வேலை பண்ணாலும், பக்தன் அழகாய் பாடினார், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பீர், அழகாய் நிற்கும் சிறிதானதோ. ஒரு வீட்டு கூட்டம் அவருக்காக, அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் அவருக்காக, மாஸ் குருசேட் அவருக்காக, ரெய்னார்ட் போங்கே அவர்கள், டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள், ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள், டிஎல் ஆஸ்மன் அவர்கள், ஆல் அபவுட் இட், எல்லாம் அவருக்காகத்தான், அவரை பற்றித்தான். எனவே அதுதான் உங்களுடைய வரையறை என்றால் அதில் மகிழ்ச்சியாருங்கள், நொந்து கொள்ள வேண்டாம். ஒரு வீட்டுக்குள்ள நடத்துதான் உங்கள் அழைப்பு, அதில் மகிழ்ச்சியார். பவுலுடையான் சொல்லுகிறார், அதாவது எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் விவரித்து காண்பித்தேன். திரள் கூட்டத்தில் பேசினாரு, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். கவனிங்கள், இவை எல்லாமே அந்த எறும்புகள் ஒற்றுமையோடு செயல்படுது. பவர் இன் யூனிட்டி. அந்த அபிஷேகத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். யூனிட்டியில் பவர் இருக்கலாம், பவர் இந்த யூனிட்டி. ஒற்றுமையில் வல்லமை, வல்லமையில் ஒற்றுமை. ஒற்றுமை இருந்தாலே வல்லம் இருக்கும். அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு இடத்துல கூடியிருந்தார்கள், ஆவியா இறங்கினார். There is a power in the unity. There is a unity in the power. இன்னைக்கு கவனிங்கள், வல்லம் இருக்கிறது, ஆனால் ஒற்றுமை இல்லை. அவரை பற்றி இவரை பற்றி குறை சொல்லுவது, there's a power, பயங்கரமான பவர் இருக்குது, ஆனா யூனிட்டி இல்லை. நான் பவுல் சொல்லும் போது சிறப்பு, மேன்மை, அந்தஸ்து, ஆனா அதுல ஒற்றுமை இல்லை. எறும்பின் அடுத்த தன்மை, இட் ஆல்வேஸ் ஆன் மூவ். நீங்க என்னைக்கும் ஒரு எறும்பு தனியா சும்மா நிற்கிறத பார்த்தீங்களா? நீ எறும்பை பார்க்கும்போது ஆல்வேஸ் ஆன் மூவ், அது முன்னேறி கொண்டே இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். என்னைக்கும் ஒரு எறும்பு தனியா நிற்கிறத பார்க்க முடியாது. யூ கேனாட் சே ஐடல், இட் ஆல்வேஸ் ஆன் த மூவ். அது முன்னேறி கொண்டே இருக்கும். இன்னொரு கருத்து என்ன, செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது சில பேர் அடுத்தவங்க பார்த்தா செயல்படுறாம நடிப்பாங்க. நீங்க உள்ள பார்க்கலாம், ஊழியக்காரன் பார்க்கும்போது அவன் கண்ணை முடிக்கிறான், ஜெபம் பண்றான். ஊழியக்காரன் கண்ணத்தை வேடிக்கை பார்க்கறான். ஊழியக்காரர் பார்க்கும்போது கையை உயர்த்தி ஆராதிக்கிறான். ஊழியக்காரர் பார்க்காத போது அவன் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். வீட்டுல குடும்ப ஜபத்துல பிள்ளைகள் பண்ற சேஷ்டையை பார்க்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, அம்மா அப்பா ஜெபம் பண்றாங்க, பிள்ளைகள் வேடிக்கை பார்க்குது. ஆனா இது அப்படி இல்லை. நோ அண்ட் இஸ், ஒரு எறும்பு கூட சும்மா இருப்பதில்லை. தி ஆல் மூவ், நாட் ஓன்லி மூவ், அது அசைந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அநேகரை அசைவுக்குள் நடத்துகிறது. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04441183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.
தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.